சரியா போச்சு. இவ எஞ்சி ரெடியா இருப்பான்னு பார்த்தா இவ இன்னும் தூங்கி எஞ்சிக்கலையா? ஏய் மலர், மலர் எழுந்துரு, லேட் ஆகுது. ரொம்ப டயர்டாக இருக்கு பூமாரி. நான் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிடுறேண்ணே. சரியா போச்சு. நல்லா தூங்குவியா நீ? கல்யாணத்தை வச்சுட்டு என்னடி இப்படி தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு ஒழுங்கா. ரொம்ப டயர்டாக இருக்குது, ட்ராவல் பண்ணி வந்தது. சத்தியமாக என்னால் இப்போதைக்கு எழுந்திருக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம். அதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிரும். என்னடி பேசிட்டு இருக்க? எழுந்துரு மலர். இதுக்குதான் இங்கெல்லாம் வந்து வைக்க வேணான்னு சொன்னேன். யாரு கேட்டா என் பேச்ச? சும்மாவே அப்படி டயர்டா இருக்கும். இல்ல டிராவல் வேற பண்ணிட்டு வந்தா சொல்லவா வேணும்? அப்ப டயர்டா தானே இருக்கும். ஒழுங்கா எழுந்துரு மலர். இல்லைன்னா அப்புறம் பொண்ணை காணோம் தேட ஆரம்பிச்சிருவாங்க, சொல்லிட்டேன். சும்மா இரு பூமாரி, கடுமையாக தூக்கம் வருது எனக்கு. அதெல்லாம் ஒன்றும் வராது. ஒழுங்கா எழுந்துரு. போ, அந்த சேரீயை உடுத்துட்டு வா போ. உனக்கு இனிமே ரெடி பண்ணி வேற விடணும். நாங்களே ரெடி ஆயாச்சு. பொண்ணு நீ இப்படி தூங்கிட்டு இருக்க. ஆனந்த் மட்டும் இந்த குளத்துல ஒன்று வந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இனிமே வாழ்நாள் ஃபுல்லா உன்னை இதை சொல்லியே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒழுங்கா எழுந்துருடி. பூமாரி அக்கா, இவ இன்னுமா எழுந்திருக்கல? அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் சண்மு. அவ எழுந்திருக்கவே மாட்டேங்கா இன்னுமே. சரியா போச்சு. அங்க கல்யாணத்தை வச்சுட்டு இவன் என்னன்னு பார்த்தா இப்படி வந்து படுத்திருக்கா. நம்ம கூட ரெடி ஆயிட்டோம். அதானே, ஊட்டின்னா கடைசியில் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்படி படுத்திருக்கா. எழுப்பியாச்சு, எழுந்திருக்கதான் மாட்டேங்கிறா. 5 நிமிஷம் எத்தனை 5 நிமிஷத்தை கரத்த போடான்னு தெரியலையே. மலர் எழுந்துரு மலர். பூமாரி அக்கா, எனக்கு என்னமோ என் கலரை விட உன் கலர் தான் நல்லா இருக்குன்னு தோணுது. சாரி இந்த கலர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே காவியா, உன் ஹேர் ஸ்டைல் தான் அவ்வளோவா நல்ல. ஹேர் ஸ்டைல் வேணா வேற மாற்று, சாரி நல்லா இருக்கும். அப்படிங்கிறியோ? சரி, அப்போ நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். சரி. இது என்ன, கல்யாண பொண்ணு மயங்கி கிடக்குற மாதிரி இருக்கா? மயங்கிலாம் ஒன்றும் கிடக்கல, தூங்கிட்டு இருக்கா. தூங்குறாளா? வீட்டிலே கிடந்து தூங்க வேண்டியனே. இது என்ன, தூங்குறதுக்கான இடமா? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குன்ட்டு கண்ணாடி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வேற பிரச்சனை பண்ணாதீங்க. எப்பப்பா, இவ்வளோ தலைவலிக்கு நம்ம தான் காரணங்கிற மாதிரி ஆளும் மூஞ்சும். நல்ல வசதியான இடமா பார்த்து தாண்டி வளைச்சு போடுறீங்க. என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? வம்பு பண்ணனே வந்திருக்கீங்களா? உங்கள் பையனை கூப்பிடணுமா? அடடே, அவனை கூப்பிட்டுக்கம்லேண்டா. சரி நடத்து. எவ்வளோ நாளைக்கு உன் நாடகம்ட்டு பார்க்குறேண்ணா. நான் எதுக்கு நாடகம் ஆட போகிறேன்? நீங்கள் தான் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பேர் வந்த இடத்துல இது என்ன ப்ளவுஸு இப்படி போட்டிருக்கீங்க? வயசு என்ன திரும்புதா உங்களுக்கு? ஏய் சண்மு, சும்மா ரெடி. ஏய் இங்கே பாரு, தேவையெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான். நான் எப்படினாலும் போட வேண்டி, உனக்கு என்ன வந்துச்சு அதை பற்றி? சண்மு, நீங்கள் எப்படின்னாலும் போடுங்க, உங்கள் வீட்டில் போய் போடுங்க. இங்கே வந்து போட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி. அவள் தூங்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் எப்படி சொன்னீங்க இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கான்ட்டு? நீங்கள் மட்டும் இடம் பொருள் ஏவல் தெரியாமல் இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு வரலாமா? யாரடி இவ? உங்கள் மருமக. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அதான் நடத்தியே காட்டியாச்சுல, இன்னும் என்ன நடக்காதுன்ட்டு இருக்கீங்க. உண்மை எதுவோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சண்மு சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? அத்தை, அவ கொஞ்சம் ரொம்ப அசதியாக இருக்கான்னு சொல்கிறா. அதான் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிட்டட்டுமே. அதுக்கப்புறம் அவள் எழுந்தானா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பாள். அங்கே வந்து உட்கார்றதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். அதான் அவளை எழுப்பலை. இன்னும் டைம் இருக்குல்ல, அதான் பார்க்குறேன். என்ன சொன்ன? அத்தையா? இங்கே பாரு, அத்தன் நீ கூப்பிடுறத பார்த்தன்னு வச்சுக்கோ, வாய் இருக்காது பார்த்துக்கோ. அப்படிதான் கூப்பிடுவாங்க. நீங்கள் அவளுக்கு அத்தை தான், அப்போ அத்தைன்னு தான் கூப்பிடுவாங்க. பின்ன என்ன சொத்தனா கூப்பிடுவாங்க? நீ சும்மா இருக்கா? ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கு கிளவி. யாரை பார்த்துட்டு கிளவிங்கிற? திமிரு பிடிச்சவன். உங்களை பார்த்தா சொன்னேன். ஏய் எழுந்துருடி, உன்னாலதான் இங்க பிரச்சனையே நடக்குது. எப்படி கடந்து தூங்குறா? பூமாரி எழுந்துக்கிறியா எப்படி இப்போ? ஐயோ, இங்க கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? ஏன் இப்படி கடந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன, நான் ரெடி ஆகணும் அவ்வளோதானே. ரெடி ஆகுறேன். போதுமா? ஆள் எஞ்சாச்சு, கிளம்புங்க இங்கேருந்து. ரொம்ப ஓவரா வாய் நீளுது. எப்படி உன் திமிரை அடக்கணும்ன்ட்டு எனக்கு தெரியும் டி. இன்னும் கொஞ்ச நாள் தான். உன் ஆட்டத்தை அடக்கி உன்னை வீட்டோட துரத்தி விட்டு என் வீட்டுக்கு யாரை நான் மருமகளாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேனோ அவளை கொண்டு வருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, அப்போ தெரியும் நான் அத்தையா இல்லை சொத்தையான்னு. அப்படியா? உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, கிளம்புங்க இப்போ. சண்மு, என்னக்கா இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள்ட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க நீ? பின் என்னக்கா, அவங்க பேசுறது நியாயமா? எப்படி பேசுகிறாங்கன்ட்டு பாரு. கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, இதுக்கு மேலேயும் வேற மருமகளை கொண்டு வர போகிறாங்களாம். இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு திமிரு?
சரி விடு, அவங்க பேசுதான் அப்படின்னு தெரியும்ல. நீ ஏன் அவங்கள கூட கூட பேசிட்டு இருக்க? அவங்க புத்தி அப்படிதான் தெரிஞ்சா நீ நவன்றணும். அவங்க கூட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அம்மாக்கு நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா இல்லையா? அம்மா தான் அங்கே இல்லையில, அப்புறம் எப்படி தெரிய போகுது? சப்போஸ் நீ பேசிட்டு இருக்கல அம்மா வந்துட்டாங்கன்னா, அப்படி அம்மா இல்லைனாலுமே நீ இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. ஏன் வீட்டுக்காரன் தான் என்னை எப்படி எல்லாமோ பேசுறாரு, நான் அவர்கிட்ட என்ன இப்படியா பேசிட்டு இருக்கேன்? கல்யாண வேலையை பாப்பியா? அவங்க கூட போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. என்னக்கா என்ன சொன்ன? உன் வீட்டுக்காரரு? ஐயோ, மறந்து போய் அவரை பத்தி சொல்லிட்டேனே இவகிட்ட. இப்போ சமாளிக்கணுமே. அது ஒன்றும் இல்லை ஷண்மு, சும்மா சொன்னேன். என் வீட்டுக்காரரு எப்போதும் இப்படி தானே கிறுக்கு மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பார்ல, அதை சொன்னேன். ரொம்ப டார்ச்சராக இருக்குக்கா, ஏற்கனவே தலைவலியாக இருக்கு எனக்கு. எல்லாம் இவளால வந்துச்சு. ஊட்டியில் வைக்கணும், கொடைக்கானலில் வைக்கணும், புதுசு புதுசாக கொண்டு வர ஆள்வே. அதனால தானே எல்லாருக்கும் இப்படி பிரச்சனை. நம்ம ஊர்லேயே வச்சுருந்தோம்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆமாம் ஆமாம், அது மட்டும் இல்லாமல் வேனே 5 வேன் வந்திருக்கு. சொந்தக்காரங்க எல்லாரும் மொத்தமாக வந்ததுக்கே எவ்வளோ செலவாயிடுச்சு. என்னடி இந்த செலவுல மட்டும் நீ மாப்பிள்ளை வீடு சைடாக இருந்து யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறேன். இருந்தாலும் யார் துட்டா இருந்தா என்ன, ஆனந்த் ரொம்ப நல்லவர் தானே, அதனால சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், இனியாச்சும் மலரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்டி. அவளுக்கு ஆனந்த் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு உண்மையிலே அவள் கொடுத்து தான் வச்சிருக்கணும். ரொம்ப நல்ல பேர். அது என்னமோ உண்மைதாக்கா, நமக்கெல்லாம் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மலருக்கு அப்படி ஒரு பிரச்சனை எதுவும் இல்லையில. அவளை புரிஞ்சுக்கிற மாதிரியே எல்லாரும் அமைஞ்சிருக்காங்க. அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி அவளுக்கு மாமனாரும் கிடைச்சிருக்காரு, அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஹஸ்பண்டும் கிடைச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். எப்படி இருக்கு பட்டு? ரொம்ப அழகா இருக்கு மலர். சரி ஏ ஷண்மு, என்னடி உன் அத்தை ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, தூக்க கலக்கத்தில் ஒன்றும் கேட்கல. என்ன? அவங்க என்னைக்கு தான் வாயை திறந்து பேசாமல் இருந்திருக்காங்க. எப்போவுமே ஏதாவது பிரச்சனையை கூட்டிகிட்டு தான் இருப்பாங்க. உன்கிட்ட குறிப்பிட்டு எந்த பிரச்சனையை சொல்கிறதுனா? அது என்னமோ சரிதான், ஏன்டா அவங்க இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா. சே, நல்லா போய் மாட்டிக்கிட்ட நீ. அது ஏன் கஷ்டம், என்னோட போகட்டும். நீ சீக்கிரமாக ரெடியாகு. உனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் அவ்வளோ நல்ல இல்லைன்னு நினைக்கிறேன். பேசாமல் போய் மாற்றிட்டு வந்துடுறேன். அதை தான் மாற்றலான்ட்டு கிளம்பலான்ட்டு இருந்தேன். இடையில அந்த லூசு வந்துடுச்சு. ஏய், நீ லூசுன்ட்டு உன் அத்தையை சொல்லலையா? அந்த சொத்தையை தான் சொன்னேன். ஏய் ஷண்மு, அவங்க காதில் விழுந்துட்டா அவ்வளோதான்டி. சரிக்கா, நீ இவ்வளோ ரெடி பண்ணு, நான் போய் ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ போ, நான் பார்த்துக்கறேன். பூமாரி, கொஞ்சம் வித்தியாசமாக கட்டி விடுறியா? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே கட்டி விடுறேன், ஓகேவா? சரி சரி, ஓகே ஓகே. பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும். என்ன ஆனந்த் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ரெடியாக இருப்பார்ல? சே, நான் தான் இப்படி கடந்து தூங்கிட்டேன். என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கும் டயர்டு இருக்க தானே செய்யும். அவரும் தூங்கிட்டு தான் எஞ்சி ரெடியாக இருப்பார். நீ அதை பற்றிலாம் ஒன்றும் நினச்சி கவலைப்படாத. குட்டி எங்கடி? பார்க்கவே இல்லைண்ணா. எங்கே தான் போகிறா அவ? அவளை ஒரு இடத்துல பிடிச்சி வைக்க முடியுமா? வெளியே தான் சுற்றிட்டு இருக்கா. சரி சரி, மாமா எங்க? அவரா இருக்காரு. எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சரிதான். சரி சரி, ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டார். அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இத்தனை பேர் முன்னாடி பிரச்சனை பண்ணால் அது அவருக்கு தான் அசிங்கம். அது என்னமோ சரிதான், அமைதியாக இருந்தால் சரிதான். சரி வா, உனக்கு தலையை கட்டி விட்டுடுறேன். சரி சரி.